நீங்கள் பலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து சந்தோஷம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 9:1-2. நமக்கு அதிகமான விசுவாசம் இருக்க வேண்டும். ரட்சிப்புக்கு ஏற்ற வகையில் நாம் விசுவாசிக்க துவங்குவோமாக. நாம் நம்முடைய எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைக்கையில் அவர் நம்மை குணத்தில் கிறிஸ்துவை போல மாற்றுவார் என்ற முழு நிச்சயத்துடனும் விசுவாசத்துடனும் நாம் தேவனிடத்தில் வருவோமாக. நாம் இதை எல்லோரிடமும் மீண்டும் மீண்டும் கூற வேண்டும். அப்பொழுது நாம் கிறிஸ்துவுடன் ஒன்றுபட்டவர்களாக அவரை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியும். பின்னர் நமது எல்லாவிதமான நிலையற்ற ஒழுங்கற்ற கிரியையும் நிறுத்தப்படும். உறுதியான விசுவாசத்தையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் காட்டுவதன் மூலம் நாம் தேவனை கனப்படுத்துவோமாக. பதட்டமான மகிழ்ச்சியற்ற ஆவியின் வெளிப்பாட்டினால் அவர் மகிமைப்படவில்லை என்பதை நாம் நினைவு கூறுவோமாக. தேவன் மலர்களுக்காக அக்கறை கொள்கிறார். அவர் அவைகளுக்கு அழகையும் நறுமணத்தையும் தருகிறதால் மகிழ்ச்சியான மனநிலையின் நறுமணத்தை மிக அதிகமாக அவர் நமக்கு தரமாட்டாரா என்ன? அவர் நமக்குள் தெய்வீக சாயலை புதுப்பிக்க மாட்டாரா? அப்படியானால் நாம் அவரில் விசுவாசம் கொள்வோமாக. இப்பொழுது இந்த கணமே அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கக்கூடிய நிலையில் நாம் நம்மை வைத்து கொள்வோமாக. அப்பொழுது நாம் மெய்யான மார்க்கமானது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன செய்யும் என்ற வெளிப்பாட்டை நாம் இந்த உலகிற்கு கொடுக்க முடியும். நம் இருதயங்களை நிரப்பும் இரட்சகரை பற்றிய சந்தோஷமானது சமாதானத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், யோபு 19:25 என்று நம்மை கூற வைக்கும். அவருடைய ஜனங்கள் மகிழ்ச்சியானவர்கள் என்று அவருடைய வார்த்தையில் தேவன் தெளிவாக கூறியுள்ளார். மெய்யான விசுவாசம் என்பது கரத்தை நீட்டி உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வாக்குத்தத்தத்திற்கு பின் நிற்பவரை பற்றி பிடிக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போல பாயும்படி செய்கிறேன். ஏசாயா 66:12. இதோ நான் எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். தேவனுக்குள் நாம் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாக களி கூறலாம். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். சங்கீதம் 72:17. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க விசுவாசிகளுக்கு கற்பிக்கும்படி நாம் உழைப்போமாக. ஆவிக்குரிய சந்தோஷமே ஜீவனுள்ள விசுவாசத்தின் பலனாகும். தேவனுடைய ஜனங்கள் விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் அவர்களுக்குள் மகிமைப்படுவார். தேவன் தாமே இந்த வாசகங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.